உலகெங்கும் வீற்றிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் மாசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் சிம்ம ராசி. பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க கம்பீரமும் அதிகார தோரணையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7ல் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. எல்லா வகையிலும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையின் சூட்சமத்தை உணரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். குடும்பத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வர வாய்ப்புகளை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கவும், யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். குடும்ப தேவைக்காக சில நேரங்களில் கடன் வாங்கும் சூழல் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. புதிய தங்க நகை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டு. வெளியூரிலிருந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். தாய் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் வந்து சரியாகும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சிலருக்கு வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். மன அமைதிக்காக தியானம், யோகா போன்ற விஷயங்களை மேற்கொள்வது நல்லது. காதல் விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குலதெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ அனுகூலம் உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வைராகிய பலம் அதிகரிக்கும். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதிரிகளை நீங்கள் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதுனால அதை பற்றி நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டியதில் அவசியம் இல்லை. உடல் ஆரோக்கியம் மேம்படும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பகைவர்கள் ஒதுங்கி செல்வக்கூடிய நிலையில் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. புதிய வியாபார முயற்சிகள் எல்லாம் கைகூடும். புதிய வியாபார கிளைகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கிறனால அதை பற்றி நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். பிதுரொலி சொத்து பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். குரு மற்றும் மூத்தோரின் ஆசி கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. நீண்ட நாளாக வரவேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் தற்போது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். எல்லா வகையிலுமே நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது. நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது. சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 3, 4, 5 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாதீஸ்வரர் நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.